லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எல்லாருமே பைபிளை பார்க்கணும். சர்ச்சுக்குள்ளே தயவு செய்து யாரும் கண்ணை மூடக்கூடாது. லூக்கா 1:35 கடைசி வரியில், லூக்கா 1:35 கடைசி வரியில், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த மரியாளிடத்தில் பிறப்பது என்னது? பரிசுத்தம் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளது. சத்தியத்தை கவனிங்க. உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். மரியாளிடத்தில் பிறந்தவர் யாரு? பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கவனிங்க, ஒவ்வொரு வசனமும் கொஞ்சம் வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிற மாதிரி வரும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், 2 நாளாகமும் 7:16, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு இந்த தேவனுடைய ஆலயத்தை நான் என்ன செஞ்சேன்? பரிசுத்தப்படுத்தினேன். தேவனுடைய ஆலயத்தை இப்போ மரியாளிடத்தில் பிறந்ததான தேவகுமாரன் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்கல்ல? தேவனுக்கு மகிமையுண்டார். என்ன செய்கிறவர்? கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததுக்கு பிறகுதான் பரிசுத்தமே வந்ததுங்க. எந்த உலகத்திலும் எந்த மனுஷனாலும் எந்த தலைவனாலும் யாராலையும் பரிசுத்தம் உண்டாகவே இல்லை. கிறிஸ்து பிறந்த பிறகுதான் பரிசுத்தம் கிடைத்தது நமக்கு. அவர் பிறக்கும்போதே பரிசுத்தம் உள்ளவராய் பிறந்தார். பிறக்கும்போதே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு பரிசுத்தம் வேணும். சமாதானமான வாழ்க்கைக்கு நமக்கு பரிசுத்தம் வேணும். ஆண்டவருடைய வருகையில் போகிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் சொல்லுங்க, எனக்கு வேணும். ஏன் பேசுங்கம்மா, என்னத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? அது வாயிருந்தும் பேசாத நம்மாரில் இருக்குது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு கடுகு நமக்கு வரணும்னாலும் கூட அது பரிசுத்த கடுகு தான், பரிசுத்தவானுக்கு தான் அது வரும். பரிசுத்தம் இல்லாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய சுவாபத்தில் பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய எண்ணத்தில் பரிசுத்தம் இருக்கணும், வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும், பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், எழுத்தில் பரிசுத்தம் இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல பிசாசை கண்ணில் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு சரியான மனம் திரும்புதல் வரும். அவனை அப்போ பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்ச உடனே டைரெக்டாக நரகமும் அக்கினியும் சாத்தானும் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியும், அலறுவாங்க. ஆரோன் பிரதர், நான் சும்மா தயவு செய்து ஆலயத்தில் இப்படி செய்யாதீங்க, வேண்டாம். எதுக்கு நம்ம இங்கே வர்றோம்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு உட்காந்து பைபிள் எடுத்து வச்சு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்து கேட்காம நீங்கள் 50 பேர் தூங்கிக்கிறீங்கன்னா நானாக கிறுக்கு பயம் மாதிரி உழைட்டு போகிறதா? சபையாக நீங்கள் மதித்து ஆராதிங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் உற்சாகமாய். ஆமென். இப்போ தேவன் என்ன செய்கிறவர்? பரிசுத்தமாக்குறவர். தேவன், எல்லாரும் சொல்லுங்க, தேவன் யாரை பரிசுத்தமாக்குறாரு? என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குறார். அது தேவ சாயலை பெற தேவன்கிட்ட போக. என்ன நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், 30 வருஷம் 40 வருஷம் ஆராய்ச்சிருக்கிறோம்.
தேவ ஆசீர்வாதம் நம்ம கையில் என்ன வந்து கிடச்சிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்கிறத கரெக்டாக செய்தால் கொடுக்கறத கர்த்தர் கரெக்டாக கொடுப்பார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மாதிரி தோதி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து கர்த்தருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நல்லா கரங்களை தட்டணும், ஆமென் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், நல்லா உற்சாகமாக இருக்கணும். வசனம் வாசிக்கும்போது நேர்த்தியாக வாசிக்கணும். பாருங்கள், ஜபம் பண்ணும்போது நம்ம ஜபத்தை அநேகர் விரும்பி கேட்குற அளவுக்கு அந்த ஜபத்தினுடைய சாந்தம், ஜபத்தில் பொறுமை, ஜபத்தில் இரக்கம், ஜபத்தில் இணக்கம், ஜபத்தில் பரிசுத்தம், ஜபத்தில் அன்பு, ஜபத்தில் உணர்வு உண்டாகிற மாதிரி அந்த ஜபத்தை வருஷப்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். எப்படி வேணாலும் ஜெபிச்சுட்டு போயிட முடியாது. ஆண்டவர் வேதத்தில் ஜெபிக்கும் போல அந்த வாக்கியங்களை வாட்சி பாருங்கள். நீங்கள் எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். 1 கொரிந்தியர் எல்லாருமே எடுங்க. தூங்குனீங்கன்னா நான் பேர் சொல்லுவேன், வருத்தப்பட்டுக்காதீங்க. இது எனக்கு வேறு வழி தெரியல. பல தடவை யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் வழி தெரியல எனக்கு. 1 கொரிந்தியர் 3:17 கடைசி வரியில், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17 கடைசி வரியில், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ தேவகுமாரன் வந்து ஆலயத்தை என்ன செஞ்சார்? பரிசுத்தப்படுத்தினார். நீங்கள் பேசினா தான் அந்த சோம்பேறித்தனமான பிசாசு ஓடுமா வெளியே. எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்பான். இப்படியே நீங்கள் பழகாதீங்க, ஒன்றும் பிரயோஜனப்படாது. அங்கே இருந்து பேசாமல் வந்துட்டு அப்புறம் இங்கேயும் ஒன்றுமே பேசாமல் போய்க்கிருக்கிறது நல்லதில்லை. நல்ல வாய் திறந்து பேசி கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நான் யாராக இருக்கிறேன் சொல்லுங்கள்? நான் யார் சொல்லுங்கள்? நான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்கள். நான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்கள். என் பிள்ளை தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்கள். என் வீட்டுக்கார் தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்கள். என் மனைவி தேவனுடைய ஆலயம்னு சொல்லுங்கள். இந்த ஆலயத்தை அவர் என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்துகிறார். அங்கே வந்து அவர் வாசம் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அவர் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுகிறார். பாருங்கள், என் வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு பேப்பர் கடந்தாலும் எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன். அப்படியே இந்த சுற்றுப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வரணும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுனாலும் நடுவில் இருப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ரோமரின் புஸ்தகம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2வது வரியில், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் சரீரங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கள். அப்போ பாவத்தை செய்கிறதுக்கு, அக்கிரமத்தை செய்கிறதுக்கு, அசுத்தமானதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரை அறியாத காலம், ஆலயத்துக்கு வராத காலம், சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளாத காலம், ஆராதனை செய்யக்கூடிய முறைமைகள் தெரியாத காலம், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்போ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு அவயங்களை நீதிக்கு அடிமையாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்கள். நீதிக்கு அடிமையாக நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். சரோஜம்மா, எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீதிக்கு அடிமையாக வந்து ஒப்பு கொடுக்கணும். நீதிக்கு அடிமையாக, அந்த நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா வருக வரைக்கும்
அந்த சரீரம் அந்த நீதிக்கு அடிமையாகவே இருக்கணும். நம்ம சௌகரியத்துக்கு மீட்டி ஒன்றுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது. பணம் எல்லார் கையில் இருந்தாலும் நம்ம கையில் பணம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்தம் அநேக இடத்துல இருந்தாலும் நம்ம சொந்த வாழ்க்கையில் நமக்கு பரிசுத்தம் இல்லைன்னா நமக்கு தெய்வத்துக்கு ஐக்கியம் இருக்காது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நீங்கள் சத்தியத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, விசுவாசத்தில் எப்படி வளர்ந்துருக்கீங்க, அன்பில் எப்படி வளர்ந்துருக்கீங்க, பொறுமையில் எப்படி வளர்ந்துருக்கீங்க, கீழ்ப்படுதலில் எப்படி வளர்ந்துருக்கீங்க, மன்னிக்கிறதில் எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, நன்மை செய்கிறதில் எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, நற்கிரிகள் செய்கிறதில் எப்படி வளர்ந்துருக்கீங்க, உங்கள் வளர்ச்சி என்ன? எதில் நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன்? ஒரு சகோதரனுக்கு உடம்புக்கு முடியல, ஒரு சகோதரிக்கு உடம்புக்கு முடியல. இந்தங்க பிரதர், ஒரு 5000 ரூபாய் கையில் வச்சுங்க, ஒரு 10,000 ரூபாய் கையில் வச்சுங்க பிரதர், தைரியமாக இருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். சாப்பிட்டு உடம்பு தேதுங்க. வளர்ச்சி இருக்குங்களா? வளர்ச்சி இருக்கா? அந்த நம்ம என்ன எண்ணமோ அதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம என்ன என்றமோ அதுதான் ஆசீர்வாதம். அதுக்குள்ளேயே தான் அந்த ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 50,000 வந்துச்சு, 1 லட்சம் வந்துச்சு, ஒரு லேண்டாக வாங்கினோம், அதெல்லாம் இருக்காதுங்க. இருக்கவே இருக்காது. ஒரு வேலை சொல்லவுமா, அந்த டெய்லி அந்த 1.25 வருமானம் தான் இருந்துக்கிட்டே இருக்கு. முன்னேற்றம் இருக்காது. அப்ப எழுந்து நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிப்பார். தேவனுக்கென்று வாழணும். ஒரு சகோதரனுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்தாலும் சரி, யாருக்கு பரிபூர்ணமாக நீங்கள் எப்போ செய்கிற வளர்ச்சிக்கு வரீங்களோ பூர்ணமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த ஒரிஞ்சிக்குள்ளேயே வேலை பார்த்தோம்னா பரலோகம் நமக்கு ஒரிஞ்சி வேலையை பார்த்துட்டு போயிடும். ஒரு பாகம் வேலை செய்தான் அப்படின்னா அப்படியே தேவன் அப்படியே செய்வார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படியே செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? அப்ப தேவன் வந்ததினாலே பரிசுத்தம் உண்டாயிற்று, தேவன் வந்ததினாலே விசுவாசம் உண்டாயிற்று. ஒரு ஆளு சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ விசுவாசிக்கணும். நம்ம ஆடு இருக்குன்னா ஆட்டுக்காக விசுவாசிக்கணும், மாடு இருக்குன்னா மாட்டுக்காக விசுவாசிக்கணும், நிலம் இருக்குன்னா நிலத்துக்காக விசுவாசிக்கணும். அந்த நிலத்தை எப்படி தெய்வத்தோடு ஐக்கியப்படுத்தி அதை செய்கிறது, அந்த பிள்ளைகளை கர்த்தரோடு எப்படி ஐக்கியப்படுத்துறது, அந்த குடும்பத்தை கர்த்தரோடு ஐக்கியப்படுத்த. ஏங்க ஒரு 4 சுவத்துக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டா அது ஒரு பெரிய வாழ்க்கை இல்லைங்க. 4 சுவத்துக்குள்ளே ஒரு சாதத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் படுத்து தூங்கிட்டா அது ஒரு பெரிய வாழ்க்கை இல்லைங்க. தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்று பெரிய மனுஷியாக வரணுமுங்க. நாம் அதை பிடிக்க என்ன செய்யணும்? ஒரு வேலை சொல்லுவோமா? இப்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு என்னுடைய முயற்சி இருந்திருந்தா கர்த்தர் அதை செய்வார்னு பாருங்க. ஒரு வேலை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் வேகம் எடுங்க. 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அப்போஸ்தலர்
13:29 மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். மோசையினுடைய நியாயப்பிரமாணம் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, மீறுதலிருந்து விடுதலை இல்லை, குற்றத்திலிருந்து விடுதலை இல்லை, கொலையிலிருந்து விடுதலை இல்லை, திருட்டிலிருந்து விடுதலை இல்லை, உபச்சாரத்திலிருந்து விடுதலை இல்லை. மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் விக்கிரகாராதனையிலிருந்து விடுதலை இல்லைங்க. ஆமாம், அந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் விக்கிரகாராதனையை இவங்க ரொம்ப ஊக்கமாக செய்தாங்க. விடுதலை கிடையாது. ஆனால் ஆண்டவர் தேவகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறான். ஒரு வேலை சொல்லுவோமா? அப்படின்னா பூரணமாக விசுவாசிக்கணுங்க, பூரணமாக விசுவாசிக்கணும், ஆண்டவரை பூரணமாக விசுவாசிக்கணும். எந்த நாட்டுக்கும் போயிடலாம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு, பரலோகத்துக்கு மட்டும் போக முடியாதுங்க. பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அது அங்கெல்லாம் நகட்ட முடியாதுங்க. மனுஷன் மேற்கொள்ளலாம், ஆனால் தேவனை எந்த மனுஷனும் மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிவான். பாருங்க, பரலோகத்தில் இருந்துக்கிட்டே நம்மளை சிந்தை அறிகிறாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. நம்ம நாவில் சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னது பேச போகிறோம்னு அவருக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு பாருங்க. நம்மளெல்லாம் நேரம் ஒரு கெச்சு போட்டு வச்சிருப்பாருங்க, எதுக்காகன்னு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார் நமக்கெல்லாம். அது என்ன பிளான்னு அவர் வரும்போது தான் அவருக்கு தெரியும். அவர் வெளிப்படுத்தினா தான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆமாம், உழைப்பில் சாமர்த்தியம் இருக்கணுங்க, ஜபத்தில் சாமர்த்தியம் இருக்கணுங்க, ஆராதனை செய்கிறதுல சாமர்த்தியம் இருக்கணுங்க, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறதுல சாமர்த்தியம் இருக்கணுங்க, அன்பில் சாமர்த்தியம் இருக்கணுங்க, மன்னிக்கிறதுல சாமர்த்தியம் இருக்கணுங்க, எல்லா பிரச்சனைகளையும் சகிக்கிறதுல சகிப்புத்தன்மையில் சாமர்த்தியம் இருக்கணுங்க. வாயில் சவுண்டு விடுறதுனால நம்ம பெரிய வாழ்ந்துட முடியாது. வாய் சவுண்டுக்கு எந்த ஐஸ்வர்யமும் கிடைக்காது, வாய் சவுண்டுக்கு எந்த கல்வியும் கிடைக்காது, வாய் சவுண்டுனால எந்த மனுஷனும் பெரிய ஆளாக வாழ்ந்துட முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். என்ன செஞ்சால் நம்ம லைஃப்பில் பூமியில் ஆசீர்வாதமாக வாழலாம், எப்படி வாழ்ந்தால் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழலாம், இதை பிளான் பண்ணணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதை பிளான் பண்ணணும், அதை பிளான் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். தாழ்மையாக கேட்குறேன், எப்படி வளர்த்துக்கிட்டீங்கன்னு பாருங்க. குழந்தைகளை வளர்க்குறது கஷ்டம்தாங்க, அதிலும் பரிசுத்தத்தில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். பிரயாசப்படணும். பிரதர், நல்ல வாய் தந்து கர்த்தரை சோதரிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரயாசப்படணுங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளையை கூப்பிட்டு ஒரு பாடல் பாடுனா என்ன செய்யணும்? இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பாடுற அளவுக்கு அது கற்றுருக்கணும். ஒரு சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாட்சியை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி வார்த்தைகளில் கனத்துக்குரிய வார்த்தை முன்னாடி கனவின வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் பிரித்து போட்டு கரெக்டாக ஒரு சாட்சி சொல்ல தெரியணுங்க. சாட்சி சொல்ல தெரியணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்படி வந்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. வளர்ச்சி அடைகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு வேலை சொல்லுவோமா? என்ன செய்கிறது சொல்லுங்க, என்ன செய்கிறது? வளர்ச்சி அடைகிறது. எந்த தொழில் செய்கிறோம்னா, எந்த தொழில் கூடத்தில் போய் நின்று நம்ம செய்தாலும் அந்த தொழில் கூடத்தில் நம்ம செய்கிற தொழில் நம்பர் 1 இருக்கணுங்க. அந்த அளவுக்கு பாடுபட்டு வரணுங்க. முன்னுக்கு பாடுபட்டு வரணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பான்.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர ஆரம்பிக்கும்போது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதமெல்லாம் தானாக வளரும். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு நம்ம மனுஷனாக வந்துடலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28, 29 அவர் வீட்டுக்கு வந்த பின்பு, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28 அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். பாருங்க, தேவன் இருக்காருங்க, இவங்களுக்கு கண் பார்வை இல்லைங்க, வாழ்க்கை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தேவன் இருக்காரு, இவங்களுக்கு இப்போ பார்வை வேணும். என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட பணம் இருக்குதான்னு சொல்லி அவர் கேட்கலைங்க. அவர் டாக்டர் கிடையாது, அவர் டாக்டர் கிடையாது, இரக்கமுள்ள தேவன் அவர். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறார். அவங்க என்னங்க சொன்னாங்க? எல்லாரும் சொல்லுங்க, ஆமாண்டவரே. அவங்களுக்கு பார்வை இல்லைங்க, ஆனால் விசுவாசம் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு செய்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கணுங்க. பிரசங்கம் கேட்டாலும் சோத்திரம் ஆண்டவரை ஆமேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு அப்படி உற்சாகமாக இருக்கணுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ பிரசங்கம் பண்ணிங்கன்னா 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் அங்கே உட்காந்து தூங்காமல் பார்ப்பேங்க, கேட்பேங்க. நான் பைபிளை பிரட்டிக்கிட்டே இருப்பேங்க. ஆமாங்க, அப்போ தாங்க ஆசீர்வாதம் பெற முடியும். இந்த டிம்கேட்டிகர்லாம் கற்றுட்டு செல்லாதுங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு செய்கிறேன். கர்த்தருக்குள்ள ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆமாம், தப்பு செய்கிறோமுங்க, தப்பு செய்கிறோம். கர்த்தருடைய காரியத்தை பூர்ணமாக செஞ்சு தான் நம்ம வாழ்ந்து வரணுமே தவிர குறைச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னால் அது அவர் முகத்தை கூட பார்க்க முடியாதுங்க. இயேசுநாதருடைய ஆலயத்தை தவிர வேறு எங்கேயாவது நீங்கள் லேட்டாக போய் நுழைஞ்சு பாருங்கள். பஸ்ஸுக்கு போங்க, ட்ரெயினுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, கடைக்கு போங்க, ஒரு ஜவுளி கடைக்கு கூட போய் லேட்டாக நுழைஞ்சு பாருங்கள். எங்கேயாவது நீதி இருக்கணுங்க நம்மக்கிட்ட. நம்ம செய்கிறது சரியில்லை, நம்ம கரெக்டாக செய்யணும். வந்துடணும். ஆண்டவர் கைவிட்ட பிறகு நம்ம உணர்ந்து அப்புறம் பிரயோஜனப்படாது. முன்கூட்டியே நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல பளிச்சன கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இருக்கிறேன் கிறிஸ்தவனா, நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல், உப்புக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நான் கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவுக்கு என்னங்க பிரயோஜனம்? இருக்கணும்ல, ஒரு அலை சொல்லவுமா? இருக்கணும்ல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் வீட்டிலலாம் இவர் தான்ப்பா கிறிஸ்து, இவர் ஆராய்ச்சா தாப்பா பல்லது போகணும் ஒரு வார்த்தை எந்த நாதியும் எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆமாங்க, ஒன்றுமே தெரியாமல் கர்த்தர் என்னை உள்ளே கொண்டு வந்து வரும்போது இப்படியே உட்கார்ந்து நான் பார்க்குறேன். எல்லாம் ஒப்பீரின் தங்கம் போல பாட்டு பாடி ஜெபிச்சு ஆராதிக்கிறாங்க. எனக்கு வயிற்று எரிச்சலாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னடா இப்படி இருக்கிறாங்களே, இவங்க லெவலுக்கு என்னைக்கு நம்ம வர்றது, எப்படி வளர்றது, எப்படி வர்றது?
நைட்டு பகலாக அதே சிந்தையில் வந்து மூழ்க ஆரம்பிச்சு, பிரதர் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை சோத்தரிப்போம். இந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இந்த லெவலுக்கு பார்த்தீங்களா, பல லட்சங்களுக்கு ஆண்டவருக்குள்ள நான் பிரயோஜனமான மனுஷனாக இருக்கிறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு அலை சொல்லுவோமா? நீங்கள் எப்பவுமே ஒரு செழிப்பான உற்சாகமான முகமாக இருக்கணுங்க. நான் அடுத்த வாரம் வரும்போது கூட ஒரு கண்ணாடி கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒவ்வொருத்தரும் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சங்கடமுங்க, இதெல்லாம் கர்த்தர் வருத்தப்படுவார். அவர் வருத்தப்படுறது நமக்கு தெரியாது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். 29வது வசனத்தில், அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள், இப்போ அவர்களுக்கு தேவனும் இருக்கிறாரு, விசுவாசமும் இருக்குது, பார்வையும் இருக்குதுங்க. இந்த வீட்டு சாவியை வட்டு வீட்டை திறக்கிறது போல் அவங்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை வச்சு கண்ணை கத்தை திறக்கும்படி பண்ணிட்டாங்க. இன்றைக்கு நம்ம வந்திருக்கோம்னா ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு நாம் தாங்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா, நாம தான் முயற்சி பண்ணணும். இப்படியே இருந்து என்னங்க பிரயோஜனம்? வீட்டில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க நம்ம கர்த்தருக்குன்னு சரியாக வாழாதனால ஆசீர்வாதம் வரவே இல்லை. 60 வருஷம் தொழில் செய்தார், ஒன்றுமே இல்லை. சாப்பிட்றத தவிர வீட்டில் எந்த இதுவும் இல்லை. 60 வருஷம் தொழில் செய்தார்னா, தொழில் செய்த என்னங்க விஷயம்னா பக்காவாக அது எப்படி போகணும்னு தெரியணும்ல. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து உலக அளவில் வந்து என்ன செய்தார்? பொன்னையும் வெள்ளியும் அள்ளி கொடுத்தாரு. நிலை நிற்கணும்ல. ஞானவனாக இருந்தால் வாழ்ந்துடலாமா? சிம்சோனை போல் பலவானாக இருந்தால் வாழ்ந்துடலாமா? சவுலை போல் பெரிய சௌரியவானாக இருந்தால் வாழ்ந்துடலாமா? உண்மையாய் கர்த்தருக்குன்னு வாழ்ந்தால் தாங்க ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன். எங்களுக்கு எப்படிங்க தெய்வத்தின் காரியத்தை எப்படி நம்மளால் குறைக்க முடியுது? தெய்வத்தின் காரியத்தை நம்மளால் எப்படி குறைக்க முடியுது? ஒத்துக்குவார கர்த்தர்? நம்மளும் அவரும் சமமா? நம்ம கிரிகளும் அவர்களையும் கிரிகளும் சரிதானா? நம்ம நீதியும் அவருடைய நீதியும் சரிதானா? சரோஜம்மா, எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. நான் எவ்வளவுதான் பாட்டு பாடி எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் அவருடைய பாதத்தின் தூசிக்கு கீழே தூசிக்கு கூட சமம் இல்லாதவன் நான் ஜபத்தில் அறிக்கை பண்ணுறேன். நான் எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி வரியில், ஏசாயா 7:9 கடைசி வரி, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அப்போ முதலாவது பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ரெண்டாவது தேவகுமாரனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுவோமா? தேவகுமாரன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணுங்க. விசுவாசிக்கணும். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், 1 யோவான் 5:20 அன்றியும் 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? புத்தியை கொடுத்திருக்கிறார். முதலாவது பரிசுத்தத்தை கொடுத்தார்.
ரெண்டாவது அற்புதங்கள் நடக்கிறதான விசுவாசத்தை கொடுத்தார். எல்லாவற்றிலும் சிறந்து நாம் விளங்குவதற்கு தேவகுமாரன் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? புத்தியை கொடுத்திருக்கிறார். புத்தியை பெற்றிருந்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெறணும்னா இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய புத்தியை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். உம்முடைய புத்தியை எனக்கு என்ன செய்யும்? தார். உம்முடைய புத்தியை தார். சில சூழ்நிலை எனக்கு சரியாக அமையலைங்க. ஆமாம், சில சூழ்நிலை எனக்கு சரியாக அமையலை. நான் கர்த்தருக்கு செய்யணும்னு எதிர்பார்த்து ஆவலோடு நான் செய்ய எதிர்பார்த்து அந்த 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 கர்த்தருக்கு செய்கிற நன்மையின் வாசலில் என் காலை வைக்கும்போது எனக்கு எகென்ஸ்டாக சில பிரச்சனைகள்லாம் உண்டாயிடுச்சு. அதனால தாங்க இந்த நிலையில் நின்றுட்டேன். இல்லைனாக்கும் ஒரு ஏக்கர் எப்படியாவது திண்டுக்கல்ல 1 ஏக்கர் இடம் வாங்கி ஒரு 1,00,000 பேர் கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சு கட்டி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 6 வரைக்கும் ஆங்கிலத்தில் ஸ்கூல் தொடங்கி ஒரு 50 4 வீலர் நிறுத்துகிற மாதிரி ஒரு 50-60 2 வீலர் நிப்பாட்டுற மாதிரிலாம் பெரிய செட்டுகளை போட்டு அப்படி பிளான் பண்ணேங்க நான். ஜோசப் அது வேண்டாம் புஷ்பராஜ், ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா அப்புறம் நீ கத்துடைய பிள்ளை ஒரு அல்ல சொல்லுவோமா? அப்படி பிளான் பண்ணேங்க. நான் சும்மா ஒரு மூடப்பைய மாதிரி ஒரு மூலையில் கிறிஸ்தவனாக உட்காந்து போக விரும்பவே இல்லைங்க. ஆமாங்க, எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். அதுக்கெல்லாம் நான் இடம் பார்த்தனுங்க. இடம் பார்த்து நான் அடித்த பாலுக்கு கிறிஸ்தவங்களே என் பாலை எதிராக அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அடிச்சிட்டாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் திரும்பவும் நான் விசுவாசத்தோடு இப்போ அடியெடுத்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் விசுவாசத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன, என்னுடைய பிரயாசம் தகர்க்கப்பட்டு போயிட்டாலும் அவருடைய சித்தம் கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பேன். கண்டிப்பாக நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துக்கிட்டால் அந்த மாதிரி குணங்களோடு நம்ம செயல்படக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பான விஷயமாக போயிடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவகுமாரன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? புத்தி கொடுத்துருக்கிறார். வாலிப பிராயத்திலேயே நல்ல திறனாக பேசக்கூடிய, உழைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கணுங்க. சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள்ள தாழ்மையாக சொல்கிறேன். இப்போ என் மகன் வந்து அங்கே ஆராதனை நடத்துகிறாங்க. கர்த்தருக்குன்னு தான் அவங்க வேலை செய்வாங்க. உலகத்தில் எந்த வேலையும் வருக மட்டும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பச்சை மரத்தில் ஆணி இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் இருக்க விட்டேன். இப்போ அவங்க 2 பேரும் பெங்களூரில் சபை நடத்திக்கிட்டு இருப்பாங்க பாரு. நான் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. குடும்பம்னா இப்படி தாங்க இருக்கணும். தகப்பனை ஏற்று பேசி, தாயை ஏற்று பேசி, இது நல்லது இல்லைங்க. ஆவிக்குரிய தகப்பனா ஆவிக்குரிய தாயாக மாறணும். ஆவிக்குரிய மகனா ஆவிக்குரிய மகளாக மாறணும். ஆவிக்குரிய புருஷனா ஆவிக்குரிய மனைவியாக மாறணும். பேருக்கு ஆராதிச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகவே முடியாது. சரியாக இருக்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஆமாம், நம்மளை தேடி வரணும் 4 பேர். அவர் இருக்காருங்க, ஒரு மேட்ரு பேசணுங்க, அவரை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தங்கன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம புத்தி நம்ம ஏரியாவில் விரிவாகணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த எல்லாரும் அற்பமாகின்ற மாதிரி, எல்லாரும் கேவலமாகின்ற மாதிரி, ஆமாம் இதெல்லாம் ஒரு குடும்பமாக, இதெல்லாம் ஒரு ஜனமாக, இதெல்லாம் ஒரு இதாக, அப்படி வேண்டாங்க. மனுஷன் குற்றப்படுத்துறான்னா பொறாமையினால தான் குற்றப்படுத்துவான். மனுஷன் குற்றப்படுத்துறான் அப்படின்னா வாழை பொறுக்காததுனால தான் குற்றப்படுத்துவான். தவறு செய்யாத ஒரு மனுஷன் இல்லை உலகத்தில். தான் தவற உணர்ந்தாங்கன்னா மற்றவங்களை யாரும் எதையும் சொல்லவே மாட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நான்
கிறிஸ்துவுக்குள்ளே வந்தது என்னென்னா, ஆண்டவர் வந்து இதை செய்யணும் சொன்னால் அது செய்யணும் சொன்னது எது, செய்ய வேண்டியது எது, செய்து நிறைவேற்ற வேண்டியது என்னென்னா அந்த வட்டாரத்தில் தாங்க நிற்கிறேன். என்னுடைய சகோதரனே அவர் அந்த பாவம் செஞ்சார், இந்த சகோதரி இந்த பாவம் செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, சிச்சி சிச்சி சி இவங்க மாதிரி மோசமாக, அப்படி இல்லைங்க. அதுக்கு நாங்கள் வரலைங்க. எல்லாரும் பலமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறி போய் கண்கலங்கி நின்றுருக்காங்க. நீங்கள் வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வீட்டில் கூட்டி போய் உட்கார வச்சு அமைதியாக பேசி கணவன் மனைவியை ஐக்கியப்படுத்தி விட்டு எத்தனையோ குடும்பங்கள் வாழுதுங்க ஆண்டவருடைய கிருபையில். கோர்ட்டுக்கு போன விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு போன அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்கள ஒப்பரவாக்கி அவங்களுக்கு தாடி கும்பலை கொண்டு போய் வீடு எடுத்து வாடகைக்கு வச்சு கேஸை வாபஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை பிறந்து இன்றைக்கு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ நன்மை செய்தால் உனக்கு, நீ நன்மை செய்யாதிருந்தால், சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே நன்மை செய்யாமல் இருப்பாங்க. கிறிஸ்தவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தரை மதிக்க மாட்டாங்க, ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க தான் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆர்ச்சியாக இருப்பாங்க, சிஎஸ்சியாக இருப்பாங்க. நானெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு சகோதரன்ட்ட ஒன்று பேசணும்னா என்ன பேசணும்னு அந்த வார்த்தையை வகையறித்து அதனுடைய வரிகளையும் எழுத்துக்களையும் சொற்களையும் அமைச்சு அப்படி பேசுவேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதனால தான் எந்த தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நான் பேசினாலும் வேதனை இல்லாமையே பேசுறதுக்கு காரணம். ஆமாம், கிறிஸ்து பேசுகிறதெல்லாம் பைபிளில் பார்த்தோம்னா நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு புனிதத்தன்மையாக பேசுகிறார். நம்ம என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறோம், ஆனால் கிறிஸ்துவ ஆராதிக்கிறோம். ஒரு அள்ளி சொல்லுவோமா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், ஒரு காரியத்துக்கு வானா வர மாட்டேங்கிறோம், போனால் போக மாட்டேங்கிறோம். ஆனால் நம்ம பைபிள் பாட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதனை பண்ணுறோம். எந்த முகாந்தரத்தில் அதை செய்கிறோம்? எந்த முகாந்தரத்தில் செய்கிறோம்? அதுக்கு தலைமை யார்? இப்போ அந்த கீழ்ப்படியாமல் வாழ்கிறமே அந்த வாழ்க்கைக்கு தலைமை யார்? நாமளே தலைமையா? இயேசுவே தலைமையா? பிசாசே தலைமையா? எந்த தலைமையில் நம்ம அந்த காரியங்களை செய்கிறோம்? சற்று யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல பளிச்சுன்னு சொல்லுங்க. தேவகுமாரன் வந்து நமக்கு என்ன செய்கிறாரு? புத்தியை தர்றார். சங்கீதம் 111 ஒரு சில வசனங்களை கொண்டு வந்துடலாம், சீக்கிரமாக வாசி. சங்கீதம் 111:10 2வது வரியில், சங்கீதம் 111:10 2வது வரி, அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. இப்போ ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் வந்து எலியாம்மா எம்மா எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை, யாராவது கண்ணு மூடுனீங்கன்னா பேர் சொல்லிடுவேன் நான். இது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு எல்லை சொல்லுவோமா? அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல புத்தி உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் அப்படியே ஆவியானவர் நம்ம ஜெபத்தில் இடைப்படுறத நம்ம உணர்கிற அளவுக்கு அந்த ஜெபம் நமக்கு இருக்குன்னு பாருங்க. என்ன, விலைக்கு வாங்கின தோட்டத்தில் இருக்கிறதான விவசாயத்துக்கும் விலைக்கு இல்லாமல் பெரம்போக்கில் இருக்கிற விவசாயத்துக்கு என்ன இருக்குது? எது சரியாக இருக்கும், எது சரியாக இருக்காது? இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறதுக்கும் கிறிஸ்துவுக்கு புறம்பே வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் கிறிஸ்துவுக்கு புறம்பாக வாழ்ந்துக்கிட்டு தேவனை மட்டும் நான் ஆராதிக்கிறேன், சகோதரிகளோ ஆராதிக்கிறீங்க, எப்படி ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார்?
விலைக்கு வாங்கினது தானே கிரயமாகும். அடகு வாங்கினது எப்படி சொந்தமாகும்? ஓசி வாங்கினது எப்படி சொந்தமாகும்? விலைக்கு வாங்கினது தானே சொந்தமாகும். அப்போ கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ரத்தத்தினால் விலைக்கு வாங்கியிருக்கிறார்ல, அவருடைய ரத்தத்தினுடைய விலை கிரயத்துக்குள்ளே நம்ம தேவாலயத்துக்குள்ளே வரணுமில்ல. ஃபுல் பவராக இருக்கணுங்க. 1,00,000 வேலை உனக்கு, நான் 1,00,000 வேலை உனக்கு நியமிச்சிருக்கேன், செய்துட்டு வானா 1,50,000 செஞ்சுட்டு வரேன் ஆண்டவரே என்றுவேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் பைபிளை வேகம் எடுத்து வாசி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 2:7, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு என்ன செய்வார்? புத்தியை தந்தருள்வார். இதை கண்டிப்பாக பெற்றே ஆகணுங்க. ஒரு வேளை சொல்லுவோமா? பெற்றே ஆகணுங்க. பார்க்குறீங்கள, செய்தி கேட்குறீங்கள, இதே பைபிள் உங்கள் கையில் இருக்குது. என் கையில் இருக்கிற பைபிள்லேருந்து எப்படி தோண்டி எடுத்து வசனத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த பிதாவுடைய பாதத்திலிருந்து வந்த புத்தியினால தானே. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். தேரணுமுங்க, சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. மண்புழு மாதிரி தேரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உண்டாந்த நிலத்துக்கு ஏறி போகணும். இயேசுநாதர் தரையில் பிறந்தார், சிலுவை வரைக்கும் ஏறி போனார், அதுக்கு மேலே இப்போ பரலோகம் வரைக்கும் ஏறி போய் பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்காந்துருக்காரு. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி. அப்போ ஆண்டவர் வந்தார்னா நான் தடையில்லாமல் ஆண்டவருடைய வரிகளை போகணும். சொல்லுங்கள், ஆண்டவர் வந்தார்னா, சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் வந்தார்னா தடையில்லாமல். ஒரு 5 நிமிஷம் கூட சோதரம் இந்த செய்தி இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும். ஏன்னா இது ஒரு பாட்டு பாடுறேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உபர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உபர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு, தண்ணி மரமாக இருந்த என்னை கன்னிமரமாக மாற்றிய உம்மை, தண்ணி மரமாக இருந்த என்னை கன்னிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும்
அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு. சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சித்தம் செய்தே அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனை யாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனை யாவிலும் தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கினே தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ தேவகுமாரன் என்ன செய்வார்னா புத்தியை தந்தருள்வார். எல்லா காரியத்திலையும் உனக்கு என்ன செய்வார்? புத்தியை தருவார். எரேமியாவின் புஸ்தகம் 35 13 கடைசி 2 வரியில், ஏசாயா 35:13 கடைசி 2 வரி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். எதை? எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். இன்றைக்கு எவ்வளோ நேரத்தை நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோமோ அது பூரா வருகையில் நமக்கு நெஞ்சு வலியாக மாறிடும். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடியாக எல்லா சகோதரிகளும் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவர் அதுக்கு நமக்கு நாட்களை கொடுக்கல. நம்ம செய்ய வேண்டியது வேற ஒன்று செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு காலத்தை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம செய்யணும். கீழ்ப்படுதலே இல்லாமல் என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறது? சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், சிலுவையின் மரணம் பரிந்தும் அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம். கீழ்ப்படுதல் வேணுங்க. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்ய? கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஊழியக்கார் சொன்னால் கேட்கணுங்க, தேவன் சொன்னால் கேட்கணுங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? ஆமாம். ஊழியக்காரர் ஒரு சகோதரனை குறித்து வேதனைப்பட்டு, ஒரு சகோதரியை குறித்து வேதனைப்பட்டு வாழ்ந்தாலே அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் துக்கத்தோடு அல்ல
சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு யாருக்குங்க கீழ்ப்படிந்து அடங்கணும்? ஊழியக்காரருக்குங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமே படாதுங்க. ஒரு சகோதரனை குறித்த துக்கம், ஒரு சகோதரியை குறித்த துக்கத்தோடையே நடத்திக்கிறதுனா உங்களுக்கு பிரயோஜனமே படாது. 40 வருஷமானாலும் பிரயோஜனப்படாது. தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி சொன்னால் கேட்கணுங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன சத்தியம் ஏதாவது விளங்குதா? ரோமர் 1:5 2வது வரியில், ரோமர் 1:5 2வது வரி, ரோமர் 1:5 2வது வரியில், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவகுமார் இவருக்கு ஆராதனை இவர் பாடல்களை பாட நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். வசனங்களை வாசிக்க அப்படி பிரியமாக இருக்கணும். வசனங்களை கேட்க அவ்வளோ தாகமாக இருக்கணும். பிரியமாக இருக்கணுங்க. ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கணும். 55 வருஷம் நான் எவ்வளோ பாடல் பாடியிருப்பேன், எவ்வளோ வசனங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆராதனைகள் பண்ணியிருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆர்வம், அந்த உற்சாகம், கர்த்தர் மேலே இருக்க அந்த பிரியம் எனக்கு குறையவே இல்லைங்க.